காவல்துறையால் தமிழர்கள் 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து சிபிஐ விசாரணை கோரி மக்கள் நலன் காக்கும் கூட்டு இயக்கம் சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தை முடித்து வைத்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உரையாற்றுவதை நேரலையாக காணலாம். முழு மதுவிலக்குக்காக என்று சொன்னேன். உடனே நீங்கள் அதற்கு பிறகு அம்மா நல்லா இருக்கிறார்களா, உங்கள் தாயார் நல்லா இருக்கிறாங்களா, வீட்டிலே நல்லா இருக்கிறான்னு கேட்டீர்கள். நான் நல்லா இருக்கிறேன் சொல்லிவிட்டு உங்களுக்கு பிறந்த நாள் வருகிறது. அதிலிருந்து ஒரு சில நாட்களில் நீங்கள் பல்லாண்டு 100 ஆண்டு கடந்து நலனோடு ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் என்று வாழ்த்தினேன். நீங்கள் இன்னும் சாப்பிடவில்லையே, எங்கள் ஊருக்கு வந்திருக்கிறீர்கள், எங்கே சாப்பிட போகிறீர்கள்? இல்லை, சத்யா ஒரு தோழர் வீட்டில் ஏற்பாடு செய்திருக்கிறார் என்றேன். அந்த நேரத்தில் உங்களுக்கு வாகனம் வந்து சேரவில்லை. நீண்ட ஒரு 5 நிமிடம் வெயிலில் நின்றீர்கள். வாகனம் வந்தது. அதற்கு பிறகு சென்றீர்கள். முதல் பக்கத்திலே மறுநாள் செய்திகள் வந்தன. முதலமைச்சரே வெயிலில் கீழே இறங்கி போய் பார்த்திருக்கிறார். அது ஒரு நல்ல. நான் உடனே பத்திரிகையாளர் கேட்டார்கள், இதில் எந்த அரசியலும் இல்லை. அவர்கள் அரசியல் ஒரு நாகரிகத்தோடு என்னிடத்திலே நலம் விசாரித்தார்கள். அதை ஒரு நாகரிகத்தின் அடையாளமாக கருதுகிறேன். இதற்கு எந்த அரசியல் சாயமும் பூச வேண்டாம், இதை கொச்சைப்படுத்தாதீர்கள் என்று நான் அறிக்கை விட்டேன். அதன் பிறகு நான் உங்களை சந்திக்க வேண்டும் என்று இந்த தோழர்கள் எழுதியதற்காக நான் உங்களுக்கு கடிதம் எழுதினேன். சகோதரி ஜெயலலிதா அவர்களே, நீங்கள் எனக்கு ஒரு கடிதம் எழுதினீர்கள். நான் கூட்டணியை விட்டு வெளியேறுகிறோம், தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்று எங்கள் இயக்கத்தினுடைய உயர்நிலை குழு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கிய கூட்டம் மறுநாள் விடியற்காலை 5 மணிக்கு முடிந்தபோது அதை தீர்மானமாக நிறைவேற்றி தீர்மானத்தை காலையிலே ஏடுகளுக்கும் தொலைக்காட்சிக்கும் அனுப்பிவிட்டு நான் இமயம் தொலைக்காட்சியிலே ஜூனியர் உடனிலிருந்து திருமாவேலன் தம்பி வந்து என்னிடத்திலே ஏன் தேர்தலில் போட்டியிடவில்லை என்று பேட்டி கேட்டார். நான் அந்த களைப்பிலும் தூங்கவே இல்லை. 1 மணி நேரம் அவருக்கு பேட்டி கொடுத்துவிட்டு தொலைக்காட்சிக்கு சென்ற போது சுதாங்கன் என்னிடத்திலே நேர்காணல் படுத்திக் கொண்டிருந்த போது எனக்கு தகவல் வந்தது. முதலமைச்சர் அவர்கள் இப்போது முதலமைச்சர் அவர்கள், அப்பொழுது அவர்கள் முதலமைச்சராக இல்லை, அதிமுக பொதுச் செயலாளர் கடிதம் அனுப்பியிருக்கிறார் என்றார்கள். அந்த கடிதத்தை நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு பாக்ஸிலே அனுப்ப சொன்னேன். அந்த கடிதத்தை அனுப்பியிருந்தீர்கள். நான் நெகிழ்ந்து போய்விட்டேன். அந்த கடிதத்தில் 7 இடங்களில் உங்கள் சகோதரி என்று எழுதியிருந்தீர்கள். உண்மையில நான் நெகிழ்ந்து போய்விட்டேன். 7 இடங்களில் உங்கள் சகோதரி, உங்கள் அன்புக்குரிய சகோதரி, தேர்தல் முடிவெடுப்பது உங்கள் விருப்பம் என்று சொல்லியிருந்தீர்கள். ஆனால் அதற்காக மறுபரிசீலனை செய்து கூட்டணிக்கு வாருங்கள் என்று சொல்லவில்லை, நான் எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் நீங்கள் அந்த இடத்தில் யாருக்கும் அப்படி எழுதியிருப்பதாக நான் கருதவில்லை. உங்கள் வாழ்க்கையில் யாருக்கும் அப்படி 7 இடத்திலே நீங்கள் எழுதியதை நான் ஒரு சகோதரனாகவே ஏற்றுக்கொண்டேன். அதன் பிறகு இந்த 15 தோழர்கள் அமைப்புகள் சொன்னதனாலே உங்களை சந்திக்க நான் விரும்புகிறேன், நாங்கள் ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள் என்று நான் கடிதம் அனுப்பினேன். நாங்கள் யாரிடத்தில் சொல்வது? முதலமைச்சர் தானே. இங்கே ஒரு மணியரசு குறிப்பிட்டதை போல நீங்கள் தானே பாதுகாவலர். அதை எழுதிவிட்டு இன்னைக்கு 40 நாட்கள் ஆகிறது. முதலமைச்சர் அவர்களே, ஜூலை 15ஆம் தேதி கடிதம் அனுப்பினேன். நான் ஆகஸ்ட் 26ஆம் தேதி வள்ளுவர் கோட்டத்துக்கு எதிரே பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறீர்கள், பலமான கட்சியை நடத்துகிறீர்கள். ஆள் பலம் இருக்கிறது, கட்சி பலம் இருக்கிறது, விளம்பர பலம் இருக்கிறது, ஊடக பலம் இருக்கிறது. உங்களுக்கு தனித்தே அதிகமான இடங்களிலே வெற்றி பெற்று நீங்கள் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். எருபாவம் அறியாத 20 அப்பாவி தமிழர்கள் கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு, கண்கள் கால் தோண்டப்பட்டு, காதுகள் கிழிக்கப்பட்டு, நாக்கு அறுக்கப்பட்டு, உயிர்த்தலம் அறுக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சிதைக்கப்பட்ட அங்கங்களை பார்த்தபோது பெற்ற தாயும் கட்டிய மனைவியும் எப்படி கதறியிருப்பார்கள். பழங்குடி மக்கள் 13 பேர், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், அதற்கே தனி சட்டம் இருக்கிறது, புரொடெக்ஷன் ஆக்ட். அதன்படி தனி வழக்கு போடலாம். இந்த ஏழை எளிய 13 பழங்குடி மக்களும் 6 வன்னியகுல மக்களும் ஒரு போயர் சமூகத்தைச் சேர்ந்தவரும் பரம ஏழைகள். வீரபாண்டியன் சொன்னதை போல இந்த கோலத்தை, தரித்திர கோலத்தை பார்த்தாலே தெரியாதா? செம்பரக்கரசேரவன் 7 மறுக்கு மாளிகையிலே வாழ்கிறான். குளிர்சாதன வசதி செய்யப்பட்ட 10-15 ஆடி கார்கள் அவன் வீட்டுக்கு முன்னாலே நிற்கின்றன. இந்த பரம ஏழைகள் வாதத்துக்கு வைத்துக் கொண்டாலும் இங்கே சொன்னதை போல
ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டாலும் சுடுவதற்கோ கொல்வதற்கோ எந்த அதிகாரமும் சட்டத்தில் எவனுக்கும் கிடையாது.